உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசை கரியாக்காம பெட்ரோல் ஸ்கூட்டர்களை தூக்கி போடக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த ஆம்பியர் நிறுவனம் வெளியிட்ட தகவலால தான் நான் இப்படி சொல்றேன். சோ அது என்ன தகவல் அப்படிங்கறத கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க. இதோ பார்க்கலாம். மின்சார இருசக்கர வாகன விற்பனையில ஈடுபட்டு வரக்கூடிய ரொம்பவே பிரபலமான ஒரு நிறுவனம் தான் ஆம்பியர் நிறுவனம். சிறப்பான ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தின் அடிப்படையில புதிய எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களை விற்பனைக்கு வழங்க இருப்பதா அவங்க ஒரு தகவலை இப்போ ஆன்லைன்ல வெளியிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புதிய மின்சார இருசக்கர வாகனங்களுடைய பக்கம் மக்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளுக்காகவே இந்த ஒரு அறிவிப்பை ஆம்பியர் நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. இதற்காக CREDR அப்படின்னு சொல்லி பைக் நிறுவனம் கை கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைஞ்சு பழைய ஸ்கூட்டர்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய ஆம்பியர் மின்சார இருசக்கர வாகனத்தை வழங்க இருக்கிறாங்களா. ஹோண்டா ஆக்டிவா முதல் டிவிஎஸ் ஜூபிட்டர் வரையிலான அனைத்து விதமான ஸ்கூட்டர்களையும் இவங்க இந்த நிறுவனங்கள் சேர்ந்து எக்ஸ்சேஞ்சில் ஏற்க இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பைக்குகளை வாங்கினாங்க, ஸ்கூட்டர்களை வாங்கினாங்க அப்படின்னா யாருதான் வந்து புது ஸ்கூட்டருக்கு போக மாட்டாங்க. அதுவும் எலக்ட்ரிக் சார்ந்த இந்த ஸ்கூட்டர்களுக்கு மிக சமீபத்தில் தான் பிரபலமான எத்தர் இருசக்கர வாகன நிறுவனம் இது மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையிலேயே ஆம்பியர் நிறுவனமும் தொடர்ச்சியா எக்ஸ்சேஞ்ச் திட்டம் பற்றிய ஒரு சில அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கிரெடிட் ஆர் நிறுவனம் எக்ஸ்சேஞ்சுக்கு விண்ணப்பிக்கப்படும் பயன்படுத்தப்பட்ட ஸ்கூட்டர்களுடைய தரம் மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணியை செய்யறாங்க. இதுக்கு அப்புறம் பழைய ஸ்கூட்டர்களுக்கு உரிய மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத பார்த்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிறாங்களாம். இதை தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் வாங்க விரும்பக்கூடிய புதிய ஆம்பியர் ஸ்கூட்டருடைய மதிப்பு மற்றும் அதோடைய எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்ட பழைய ஸ்கூட்டருடைய மதிப்பு ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி எவ்வளவு போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கணிசமான லாபத்தை வாடிக்கையாளர்கள் ஈட்ட முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆம்பியர் கொண்டு வரக்கூடிய இந்த சிறப்பு எக்ஸ்சேஞ்ச் திட்டம் முதல் கட்டமா நியூ டெல்லி, புனே, பெங்களூரு அண்ட் ஹைதராபாத் இது மாதிரியான நகரங்கள்ல மட்டுமே தொடங்கப்பட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாவே நாட்டுடைய பிற மிக முக்கியமான நகரங்கள்லயும் இந்த சிறப்பு சேவை தொடங்கப்படும் அப்படிங்கறத வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிப்பது மற்றும் பூஜ்ஜியம் மாசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய விதத்துல தான் ஆம்பியர் நிறுவனம் எக்ஸ்சேஞ்ச் நடவடிக்கையில இறங்கி இருக்காங்க. இந்த நிறுவனம் கிரீவ்ஸ் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தோட இணைஞ்சு இந்தியாவில் அவங்களுடைய வர்த்தகத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸால ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்களுக்கு பின்னர் அவங்களுடைய விற்பனை மற்றும் உற்பத்தி பணிகளை அவங்க தீவிரப்படுத்த தொடங்கி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதன் ஒரு பங்காகவே இப்போ அவங்க எக்ஸ்சேஞ்ச் திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. முன்னதா கவர்ச்சிகரமான சூப்பரான மாத தவணைகள் திட்டம் EMI ஆப்ஷன் எல்லாம் ஆம்பியர் நிறுவனம் கொண்டு வந்தாங்க. மாத தவணை திட்டத்தின் மூலமா நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் தற்போது அதிக அளவுல மின்சார இருசக்கர வாகனங்களுடைய விற்பனை வந்து செஞ்சுட்டு வரக்கூடிய நிறுவனங்கள்ல ஆம்பியர் நிறுவனமும் ஒண்ணு. இந்த நிறுவனத்துடைய 60,000க்கும் அதிகமான எலக்ட்ரிக் வாகனங்கள் இதுவரைக்கும் விற்பனை செய்யப்பட்டிருப்பதா அதிகாரப்பூர்வமா அபிஷியல் இன்ஃபோ சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை மிக விரைவிலே அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அதை நம்ம நம்பலாம். மேலும் இந்த ஒரு நம்பிக்கையை நனவாக்கக்கூடிய விதத்துல தான் பல்வேறு சிறப்பு சலுகைகளை அவங்க வெளியிட்டு வராங்க. கண்டிப்பா ஆம்பியர் நிறுவனத்துல இருந்து நல்ல நல்ல ஸ்கூட்டர்லாம் வரப்போகுது. தைரியமா நீங்க வாங்கலாம். சோ உங்களுடைய கருத்துக்கள் இந்த ஒரு வீடியோக்கு தேவை. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷன் ஆல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான வீடியோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.